ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட 10வது வாரத்துக்கான நாமினேஷன் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஒட்டுமொத்தமாக 9 பேர் கொண்ட நாமினேஷன் முடிவுகள் வெளியாகிருக்கு. அவங்களாம் யார் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்னு எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்கு வந்து போகலாம். முதலாவதாக நாமினேட் ஆகிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கோவா கேங்கில் நிறைய பேர் வந்து நாமினேட் ஆகிருக்கிறாங்க. ஸோ இந்த கோவா கேங்கை அடின்னு அடிக்கணும் அப்படின்ற முடிவில் தான் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் லாஸ்ட் வீக்லேயும் வந்து இருந்தார். ஸோ அந்த அடியில் வந்து ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் சேர்ந்துக்கிட்டு ஓகே இந்த தடவை போட்டோம் அப்படின்னா இவங்க ஆல்ரெடி வீக்காக இருக்காங்க, அதனால் நாமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா பயங்கரமாக வந்து உடஞ்சி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நாமினேட் பண்ணியிருக்காங்க. அந்த விதத்தில் சௌந்தர்யா நாமினேட் ஆகியிருக்காங்க. இரண்டாவதாக ஜாக்லின் அவர்கள் வந்து நாமினேட் ஆகியிருக்காங்க. மூன்றாவதாக ரயான் அவர்கள் வந்து நாமினேட் ஆகியிருக்காங்க. நம்மளுடைய ஜெப்ரி அவர்கள் நாமினேட் ஆகலை. அதே மாதிரி ரஞ்சித் அவர்களும் நாமினேட் ஆகலை, ஏன்னா அவர் வந்து கேப்டனாக வந்து இருக்க போகிறாரு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவா கேங்கில் இருந்து மட்டும் 3 பேர் வந்து நாமினேட் ஆகியிருக்காங்க, சௌந்தர்யா, ஜாக்லின் மற்றும் ரயான் அவர்கள். அவரை தொடர்ந்து நம்மளுடைய தர்ஷிகா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நாமினேட் ஆகியிருக்காங்க. ஸோ தர்ஷிகாவை தொடர்ந்து விஜய் விஷால் 5வதாக நாமினேட் ஆகியிருக்காரு. 6வதாக அன்ஷிதா அவர்கள் வந்து நாமினேட் ஆகியிருக்காங்க. 7வதாக சத்யா அவர்கள் வந்து நாமினேட் ஆகியிருக்காரு. 8வதாக பவித்ரா அவர்கள் வந்து நாமினேட் ஆகியிருக்காங்க. அண்ட் 9வதாக நம்மளுக்கு டப்பா அருண் அவர்களும் நாமினேட் ஆகியிருக்காரு. ஸோ ஒட்டு மொத்தமாக 9 பேர் வந்து நாமினேட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸஸ் இப்போதைக்கு வந்து வந்துட்டுருக்கு. இந்த 9 பேர் கொண்ட பட்டியலை பார்க்கும்போது எனக்கு என்னடா இது ஒன்றுமே இல்லாத ஆட்கள்லாம் வந்து உள்ளே இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு தோணுச்சு. ஏன்னா இந்த பக்கம் விஜய் விஷால் ஒன்றுமே இல்லாமல் இப்போ டம்மி ஆகிட்டார், ஒன்றும் பெருசாக வந்து ஓட்டிங்ஸும் வரவே மாட்டேங்குது. அதே மாதிரி நம்மளுடைய சௌந்தர்யா அவர்களை பிடிச்சி பொலன்னு வந்து பொழந்துருக்காங்க. பட் இருந்தாலும் நல்ல வாக்குகள் வாங்கக்கூடிய ஒரு பெண்மணி தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஜாக்லின் இவங்கெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. மற்றபடிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பவித்ரா, அருண், அன்ஷிதா, ரயான், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தர்ஷிகா, இவங்கெல்லாம் எதுக்காக வீட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படிங்கிறதே நமக்கு வந்து பெருசாக வந்து தெரியவில்லை. ஏதோ கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்ற பேரில் வந்து தர்ஷிகா பண்ணுற அசிங்கமாக இருக்கட்டும், அதே மாதிரி அன்ஷிதா ஒன்றுமே பண்ண கிடையாது. இஷ்டத்துக்கு வந்து லாஸ்ட் வீக் எல்லாம் கேவலமாக வந்து நடந்துக்கிட்டாங்க. அவங்கள வந்து சுத்தமாகவே அட்ரஸே பண்ணல விஜய் சேதுபதி. அவங்கள அட்ரஸ் பண்ணியிருந்தால் இன்னும் கூட நல்லா இருந்திருக்கும். கடைசி வரைக்குமே ஜாக்லின் அதுக்கப்புறம் சௌந்தர்யா அவங்க 2 பேரை மட்டும்தான் வந்து அட்ரஸ் பண்ணிகிட்டே இருந்தார். ஸோ அது வந்து பார்க்கும்போது கொஞ்சம் மோசமாக இருந்தது. சத்யா அவன் எதுக்கு இருக்கான்னே தெரியல, சும்மா வந்து சாப்பிட்றான், தூங்குறான், போகிறான், ஏதோ எக்ஸசைஸ் பண்ணுறான், ஏதோ இன்றைக்கெல்லாம் இருக்கிறதுக்கு நமக்கு சம்பளம் தராங்க அப்படின்னு சொல்லி இருக்கான். ஏதோ 100 நாள் கூலியாள் மாதிரி வந்து இருக்கானே தவிர மற்றபடிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது அந்த ஷோவுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற எண்ணம் கண்ணோட்டம் எப்பயுமே அவங்ககிட்ட இருந்ததே கிடையாது. சம்பளத்துக்காக மட்டும்தான் வீட்டுக்குள்ளே இருக்காப்புல. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நடக்கக்கூடிய விஷயம். ஸோ இந்த நாமினேஷன் பட்டியலில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நீங்கள் யாருக்கு வந்து ஓட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் முன்னே சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.